இந்த யாத்திரையில் எங்களை டெல்லியிலேருந்து அழைச்சின்னு வந்து ஹரித்வாரில் ஒரு நைட்டு தங்க வச்சா. அங்கே எங்களுக்கு ரெஸ்ட் கிடைச்சிது. கங்கா ஆரத்தி பார்த்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. காலம்பரை எழுந்துட்டு சீக்கிரமாகவே அழைச்சின்னு போய் தேவப்பிரியாவில் ஸ்நானம் பண்ண வச்சு அழகாக பெருமாளை தரிசனம் பண்ண வச்சு ஆகாரம் கொடுத்து ஒரு வேளை கூட காஃபிக்கோ டீக்கோ ஆகாரத்துக்கோ குறையே இல்லை. ரொம்ப சுட சுட பண்ணி அப்பப்போ பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து அழைச்சின்னு போகும்போதும் எவ்வளோ நாளைக்கு வச்சு படுத்தினாலும் சுருக்க எழுந்துட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு நம்மளை ரொம்ப அனுகூலமாக அழைச்சின்னு போனான். 7 நாள் கிடைக்கணுமே குழந்தைகளுக்கு லீவுங்கிறது ஒன்று தான். அந்த 7 நாள் கிடைக்கணும் இன்னும் அழகாக பண்ணுறாவா. ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டு ரூம்லாம் ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணி கரெக்டான டயத்தில் இறக்கி லக்கேஜஸ்லாம் அவள் பொறுப்புலையே ஏற்றி எதுவும் மிஸ் ஆகாமல் ரொம்ப அரவணைச்சு அழைச்சின்னு போகிறா. அதுக்கப்புறம் பஞ்சபத்ரியிலையும் இருந்து இருந்து சேவித்து டைம் கொடுத்து ஏகாதசி அந்த ஜோஷிமெட்டில் அபிஷேகம் தரிசனம் எல்லாத்துக்கும் டைம் கொடுத்து எங்களை பொறுமையாக அழைச்சின்னு போனால் ரொம்ப அழகாக அங்கங்கே தங்க வைக்கும் பொழுதும் நல்ல ரூம்களை செலக்ட் பண்ணி திருப்பி அழைச்சின்னு வரத்தையும் பக்குவமாக பத்திரமா அழைச்சின்னு வரா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த பாக்கியம்.